ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். டேய், வீடு தான் கட்ட முடியல, பீச் மணலில் வீடு கட்டிட்டு இருந்தா அதையும் வந்து இடிச்சியடா. என்னது வீடா? அது எங்கே இருக்கு? அது மேலே தான்டா உட்காந்துருக்க. அது சரி, எதுக்கு பீச்சு கூப்பிட்ட? எல்லாம் உனக்கு தெரிஞ்சது தான். யாரா இருக்கும் இந்த நேரத்தில்? இப்போ தான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன், எவனோ வந்துட்டானா? தம்பி, 3 மாதம் வாடகை பாக்கி இருக்குது, எப்போ கொடுக்க போகிறீங்க? ஓனர், நானே வந்து நேரில் உங்களை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். வேலை எதுவும் கிடைக்கல, ஒரு 2 வாரம் டைம் மட்டும் கொடுங்க ஓனர். தம்பி, 2 வாரம் தான் டைமு. வாடகை வரலன்னா வீட்டை கழுவி நிற்கப்பா, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஓனர். எப்படியாவது 2 வாரத்தில் ரெடி பண்ணி நான் கொடுத்துட்றேன் ஓனர். இந்த பேச்சுலர் பயிர்களுக்கு வீடை கொடுத்துவிட்டு வாடகை வாங்கிறதுக்குள்ளே படாத பாடுபட வேண்டியது இருக்குது. இந்த 2 வாரம் தான் இவனுக்கு டைமு. அப்படி இல்லைன்னா இவனை காலி பண்ணி விட்டு ஏதாவது ஃபேமிலியை வாடகைக்கு வச்சிட வேண்டியதான். அப்பாடா போயிட்டானா? எப்படியோ இந்த வாட்டி தப்பிச்சிட்டோம். இவனை டேய் எந்திரா. நயன்தாரா சும்மா இருடி. டேய் எந்திரா. டேய், ஓனர் வந்தான்டா, வாடகை கேட்டான்டா. அந்த டபரி தலைனுக்கே தாண்டா வேலை. 3 மாதம் வாடகை பாக்கி இருக்கான்டா. நமக்கு என்ன வேலையா வெட்டியா சொல்லு. கடுப்பாக இருக்குடா. எங்கேயாவது வெளில போகலாமா? வெளியே போகலண்ணா காசு இருக்கவே இருக்குது பீச்சு, அதுக்கு எதுக்கு காசு? பீச்சா? அப்போ சுண்டலாம் தெரியா? வாங்கி தரேன்டா, போடா. ஐயா இதை இரு, நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். மச்சி வா போலாம். சரிவா போகலாம். இது வரைக்கும் எல்லாம் புரியுதுடா. என்னடா பண்ண சொல்கிற நம்மள? டேய், ஊர்லேருந்து வந்து 3 மாதம் ஆகுது, இன்னும் ஒரு வேலை கிடைக்கல, பணம் இல்லை, ஓனர் வேறு 3 மாதம் வாடகை கேட்டு உயிரை எடுக்கிறான். என்னடா பண்ண போகிறோம் லைஃப்பில் நம்ம? அதெல்லாம் சரி, நாம் ஏன் சுண்டல் சாப்பிட்டே பேசக்கூடாது? உனக்கு உன் பிரச்சனை. இரு, வருதான்னு பார்க்குறேன். டேய், அங்கே பாரு, ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. எங்கே? ஆமாம், ஏதோ பெட்டி மாதிரி இருக்குது. டேய், அந்த பெட்டி இப்போ தானே கடல்லேருந்து வந்துச்சு, அதை பார்க்கும்போது ஏதோ பாசிட்டிவாக தெரியுது. என்னென்னு பார்ப்போம் வா. டேய், அதுவே ஏதோ மந்திரிச்சு விட்ட பெட்டி மாதிரி இருக்குது. இன்றைக்கி அமாவாசை வேறு, கம்முன்னு இரு. நானே நீ சுண்டலா இந்திராத காண்டில் இருக்கேன். டேய், அது என்னென்னு பார்ப்போம் வாடா. டேய் டேய் சொன்னால் கேட்க மாட்டேன். சரி இரு, நானும் வரேன். இவன் வேற சுண்டல் வாங்கி தராமல் சாவடிக்கிறான். வாங்கி தருவானா மாட்டானா? டேய், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156
டேய் என்னடா இது பேப்பர் வச்சுருக்காங்க? இருடா என்னன்னு பார்ப்போம். இது ஒரு அதிசய பெட்டி. இதை வைத்து காலத்தை கடந்து செல்லலாம். விதி ஒன்று, இந்த பெட்டியை வைத்து பிற்காலத்திற்கு அல்லது முற்காலத்திற்கு செல்லலாம். விதி 2, ஒரு முறை காலத்தை கடந்து சென்று விட்டால் பிறகு தற்போதைய வாழ்க்கைக்கு உங்களால் வர முடியாது. டேய் குர்ரா, எவனோ நம்மளை ப்ராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். எவனை தான் தெரில, பார்ப்போம். எவன் அவன்? ப்ராங்க்னா எவனாவது கேமரா எடுத்து வந்திருப்பான்டா. எனக்கு என்னமோ இதை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் இருக்குது. வாடா, பாசிட்டிவ் வைப்பா. என்னடா பேப்பர் தூக்கி போட்ட? ஏண்டா இதை பார்த்தா டைம் ட்ராவல் பெட்டி மாதிரியா தெரியுது உனக்கு? டேய் வாடா சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். டேய் டேய் இல்லைடா, சுண்டல்ரா. சுண்டலா? வாடா உனக்கு சவர்மாவே வாங்கி தரேன். சுண்டல் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான் பாரு, கல் நஞ்சக்காரன். டேய் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொல்லித்தால. இது என்னது? இது ஒரு வீணா போன பொட்டி. மந்திர பெட்டி. அதுக்கு என்னப்பா? டேய் இப்போ ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ட்ரீம் 2 ஆப்பில் ட்ரீம் டீம் இருக்குது. அது யாருன்ற லிஸ்ட்டை மட்டும் எடுத்து 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம டைம் ட்ராவல் பண்ணிட்டோம்னா 3 கோடி ரூபா அடிச்சிடலாம், கோடீஸ்வரனும் ஆயிடலாம். என்ன சொல்கிறேன்? கோடியா? சரி மச்சான், நான் எது சொன்னாலும் நீ நெகட்டிவாக இருக்குன்னே சொல்லுவேன். சரி நீ பண்ணு, நான் கூட இருக்கேன். சரி நான் சொல்கிறத மட்டும் செய். சரி வா உட்காந்து டீம் என்னதுன்னு பார்ப்போம். டேய் நான் ட்ரீம் 2 டீம் என்னதுன்னு பார்த்துட்றேன், ஒரு நிமிஷம். கேப்டன், வைஸ் கேப்டன். டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் டீம் மெம்பர்ஸ்லாம் யாருன்னு மெமரி பண்ணிட்டு இருக்கேன்டா. உனக்கு ஒழுங்காக எக்ஸாமுக்கே மெமரி பண்ண தெரியாது. பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? படித்து பார்க்குறத விட எழுதி பார்த்தா தான் மண்டையில் 10 டீமாவது நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி பேப்பர் பேனா போய் எடுத்துகிட்டு வா போ. சரி இந்தா புடி. ஏய் இந்தா, ஓகேவா? அவன் டைம் ட்ராவலை வச்சு என்னென்னமோ பண்ணுறான். என்னடா ட்ரீம் 2ன்றான், 3 கோடின்றான். ஆண்டவா, காசு வந்தா சரி. இவனை நம்பலாமா வேணாமான்னு தெரியலையே. ஸோ வைஸ் கேப்டன் டிலே. டேய் எல்லாத்தையும் எழுதிட்டேன். சரி வா டைம் ட்ராவல் பண்ணலாம். இரு, என்ன பண்ண போகிற? டைம் ட்ராவலு எத்தனை டைம் ட்ராவல் படம் பார்த்துருக்கோம். பேப்பர் எழுதி அங்கே வச்சின்னா எப்படி ஆகும்? பேப்பர் நம்ம கூட வந்தால் தானே டைம் ட்ராவல் பண்ணும்போது கூட வரும். நீ நெகட்டிவாக பேசுவேன்னு நினச்சேன்டா. இவ்வளோ பாசிட்டிவாக பேசுவேன்னு எனக்கு தெரியாதுடா. நண்பேன்டா, நானே வச்சுக்கிறேன். இரு ஒரு நிமிஷம். நீ ரொம்ப பதட்டமாக இருக்க, நானே வச்சுக்கிறேன். ஓகேவா? சரி வா டைம் ட்ராவல் பண்ணலாம். நீ சொன்னதில் ஞாபகம் இருக்குல்ல? இப்போ நம்ம டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னைக்கு இப்போலேருந்து 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் டைம் ட்ராவல் பண்ணணும். மணி 3 ஓனராக தான் இருக்கும். இப்போ ஓனர் மட்டும் வந்திருந்தா டைம் ட்ராவல் ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னு தான் அர்த்தம். சரி யாருன்னு பார்ப்போம். தம்பி 3 மாதம் வாடகை பாக்கி இருக்குது, எப்போ கொடுக்க போகிறீங்க? ஓனர் இப்போ தான் வரீங்களா இல்லை இதுக்கு முன்னாடியே வந்தீங்களா? எப்பா நான் இப்போ தான்ப்பா ஊர்லேருந்து வரேன். ஓனர் இதே ட்ரெஸ் போட்டு இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்கே ஓனர். எப்பா வாடகை கேட்டால் கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்க நீ. அப்போது டைம் ட்ராவல் 100% கன்ஃபார்ம். 3 மாதம் வாடகை தானே ஓனர், இன்னும் 2 நாளில் கொடுத்துட்றேன். 2 நாள் இல்லை, 2 வாரம் கூட டைம் எடுத்துக்கோ. ஆனால் வாடகை கரெக்டாக கொடுத்துரு. கொடுக்கலாம் வீட்டு விட்டு காலி பண்ணிக்கோ. ஓனர் ஒரு நிமிஷம். சொல்லுப்பா, என்னப்பா? ஓனர் பக்கத்து வீடு விலைக்கு வருது, நீங்களே என்ன ரேட்டு போகுது? என்ன ஒரு 60 லட்ச ரூபா போகுதுப்பா. என்ன விஷயம்? இல்லை சும்மா தான் கேட்டேன். இப்போ இருக்கிற வீடு விற்கிறதுனா எவ்வளோக்கு விற்பீங்க? இந்த வீட்டை விற்கிற பிளான்லாம் இல்லைப்பா. நீ ஃபஸ்ட்டு ஒழுங்கா வாடகை கொடு.
வீட்டை வைக்கிறாங்களா வீட்டை? வாடகை கொடுக்க துப்பு இல்லை, பேசுகிறான் பாரு பேச்சு. கோடீஸ்வரன் நம்ம இது தெரியாமல் கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாரு. டேய் எந்திரா. நயன்தாரா சும்மா இரு நீ. டேய் சீக்கிரம் எந்திரா. என்னடா ஆச்சு? டேய் நம்ம டைம் ட்ராவல் பண்ணிட்டோம்டா. என்னடா சொல்கிற? இப்போ தானே கன்ஃபார்ம் பண்ணேன். அதே மாதிரி ஓனர் வந்தார், வந்து வாடகை கேட்டார். இதுக்கு முன்னாடி வந்தீங்களான்னு கேட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன்னு சொல்கிறாரு. நம்ம டைம் ட்ராவல் பண்ணது 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சீக்கிரம் பேப்பர் ஏறா. சூப்பரா. டேய் சீக்கிரம் இந்த செல்ல தேர்றா ஏறா. டேய் பேப்பர் காணாண்டா. டேய் பேப்பரை ரைட் பாக்கெட்டில் தானே வச்ச. மச்சா உனக்கு அறிவு இருக்குடா, மறந்துட நினச்சேன். சரி இரு. 3 கோடி 3 கோடி. சீக்கிரம் ஏறா. டேய் மச்சான் பேப்பரை காணோம்டா. என்னது பேப்பரை காணுமா? நல்லா தேடி பாடுறா. இருடா, பாக்கெட்டு ஓட்டடா. பாக்கெட்டு ஓட்டையா? ஆமாடா மச்சான். டேய் ஒரு நல்ல ட்ரௌசரை போட மாட்டியாடா? மச்சான் என் லக்கி ட்ரௌசர்ரா. லக்கி ட்ரௌசர் ஓட்ட ட்ரௌசரை போட்டு வந்து இப்போ பேப்பருக்கு எங்கடா போகிறது? மச்சான் சாரிடா மச்சான், வேற ஏதாவது யோசிச்சு பாடுறா, ஏதாவது இருக்கான்னு. டேய் நானாவது மெமரியாவது பண்ணியிருப்பேன் உன்னால். அது என்ன சொன்ன? பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, படித்து பார்க்குறத விட எழுதி பார்த்தா தான் மண்டையில் 10 டைமாவது நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. படிக்கிறத விட எழுதுனா 10 டைம் ஞாபகம் வருமா? 10 பேர் கூட ஞாபகம் வரலடா. இன்னைக்கு யாருக்கும் மேட்ச்சு? டேய் மச்சான் நான் வேணா டீம் சொல்லிட்டாடா. சொல்கிறா. டேய் மச்சான் கேப்டனு விராட் கோலியை போடு. விராட் கோலியா? டேய் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸுக்கும் டெல்லிக்கு மேட்ச்ரா. மும்பை இந்தியன்ஸு டெல்லியா? அப்போ விராட் கோலி மும்பை இந்தியன்ஸ் இல்லையா? டேய் அவர் அப்போலேருந்து ஆர்சிபிக்கு ஆடிட்டு இருக்காரா. கொஞ்ச நேரம் அமைதியாடுறா நீ. ஆர்சிபியா? எனக்கு என்ன மைண்டில் இருக்கோ அதை வச்சு போடுறேன். சரி மச்சான் நீ போடு மச்சான். அப்பாடா மச்சான் போட்டான். மச்சான் போட்டியா? போட்டிருக்கேன் மச்சான் ஒரு 3 கோடி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சமாவது வாங்கி கொடுத்தாரா. எனக்கு என்ன மைண்டில் இருக்கோ அதை வச்சு போட்டிருக்கேன். வரும்னு நினைக்கிறேன். இன்னும் 4 மணி நேரம் இருக்குது. வா பீச்சுக்கு போயிட்டு மறுபடியும் பெட்டி தானே பார்ப்போம். சரி மச்சான் வா போகலாம். டேய் லைட் ஹவுஸு அப்போ இந்த இடத்துல தான்டா உட்காந்துருந்தோம். வா இங்கே உட்காரு. பெட்டியாவது திரும்ப கிடைக்கிறதாவது. டேய் எந்திரா. என்னடா இந்நேரம்லாம் பெட்டி வந்திருக்கணுமேடா. அப்படியா? ஆமாடா அப்போ இந்நேரம்லாம் வந்துருந்துச்சுடா. இன்னும் வரலையே. என்னடா மெசேஜ்? டேய் ட்ரீம் 2 கான்டெஸ்டே முடிஞ்சிரா. என்னடா ஆச்சு? அப்போ 3 கோடியா 10 லட்சமா? முன்னையாவது போட்ட காசு வந்துச்சுடா, இப்போ போட்டதும் போயிடுச்சுடா. இரு அப்போ ஏதோ சொன்ன. எனக்கு என்ன மைண்டில் இருக்கோ அதை வச்சு போடுறேன். சரி மச்சான் நீ போடு மச்சான். ஏதோ மைண்டில் வச்சு போடுறேன்னு. பேப்பரை தொலைச்சிட்டு பேசுறியா நீ? ஒன்ன ஓட முடியலடா, மூட்டு கலாய்கிறியா நீ? ஏய் பார்த்து வர மாட்டீங்க? சாரி ப்ரோ. சரி ப்ரோ. ஹே அருண், விஜய், என்னடா பண்ணுறீங்க? ஹாய் ப்ரோ. சீனியர் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கீங்க? என்னடா பண்ணுறீங்க இப்போது? காலேஜ் முடிச்சதுலேருந்து வேலையே இல்லை சீனியர். ரெஸ்யூம் அப்டேட் பண்ணி அனுப்பிச்சுடுங்கடா. விதி 3. ஒரு முறை மட்டுமே உங்களால் காலத்தை கடந்து செல்ல முடியும். யோசிச்சு பார்த்தா எல்லாம் ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. இங்கே மோஸ்ட்லி எல்லாருக்கும் நல்லா சம்பாதிக்கணும், முன்னேறணுங்கிறது தான் ட்ரீமாக இருக்கும். அதை அடையிறதுக்கு சில பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, சில பேர் சீட்டிங், சில பேர் பாலிடிக்ஸ், ஜால்ரா, அப்புறம் கொஞ்சம் பேர் லக். நான் லக்கை நம்பினேன், அது ஒர்க் அவுட் ஆகலை. நல்ல வேலை
ஒரு நல்ல மனுஷனால் ஒரு நல்ல ஜாப் கிடச்சிருக்கு. அது மூலயமா என்னோடய ட்ரீமை நோக்கி போயிட்டுருக்கேன். இதோ இந்த நல்லவனோட சீனியரால் தான் இந்த ஜாப் எங்களுக்கு கிடச்சிருக்கு. நம்ம எல்லார் லைஃப்லேயும் நமக்கு சப்போர்ட்டாக இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம கூட இருப்பான். எந்த சுச்சுவேஷன்லேயும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம இழந்துடக்கூடாது.